கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 11:12 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பைபிளோடு வந்தீங்கன்னா எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். சர்ச்சுக்கு வரும்போது உங்கள் கையில் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்குரிய புக் இருக்கணும் இல்லையா? அதனால் உங்களுடைய கைகளில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது நல்லது. மொபைலில் பார்க்குறதெல்லாம் நீங்கள் பைபிளை எடுத்து படிக்க முடியாத இடத்துல மொபைலில் படிங்க, சரியா? மொபைலில் படிக்கிறது பாவம்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வீட்டில் படிக்கும்போது ரொம்ப நாள் உங்களுடைய கண் பார்வை நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மொபைலில் படிக்காதீங்க. இப்போ என்கிட்ட மொபைல் இருக்குது, டேப் இருக்குது. இதை நான் செய்தி எடுக்கிறதுக்கும் பிரசங்கிக்கிறதுக்கும் நான் பயன்படுத்தி கொள்கிறேனே தவிர படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. படிக்கிறதுக்கு எனக்கு பைபிள் இருக்குது, வீட்டில் ஒரு பைபிள் இருக்குது, இங்கே ஒரு பைபிள் இருக்குது. அதனால் ஊழியத்துக்கு போகும்போது பைபிளோடு தான் போவேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒன்று உங்களுடைய கண்ணுக்கு நல்லது, ரெண்டாவது படிக்கும்போது நீங்கள் அதை நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மொபைலுங்கிறது நீங்கள் எங்கேயோ பஸ்ஸில் போகிறீங்க, திடீர்னு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு, அங்கே உட்காந்து என்னத்தையோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை, போகும்போது ஏதோ ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அந்த வசனம் எங்கே இருக்குன்னு எடுத்து ஒரு குறிப்பு எடுத்து வச்சு கொடுறதுக்கு, உங்களுக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வசனங்களை நோட் பண்ணுறதுக்கும், அல்லது பைபிள் கொண்டு போக முடியாத இடங்களில் பைபிள் வாசிக்கிறதுக்கும் நீங்கள் பைபிளை யூஸ் பண்ணுங்கள், மொபைலை யூஸ் பண்ணுங்கள். மற்ற இடங்களில் நீங்கள் பைபிளை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். சரி, வாசிங்கம்மா. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின்மேல் வைக்கப்பட்டிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான உன்னுடைய திருச்சபை, அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அல்லது உன்னுடைய குடும்பம் கர்த்தர் விசாரிக்கிற குடும்பம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பமும் சரி, உங்களுடைய சபையையும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நான் போன வாரமே சொன்னேன், உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கண்காணிப்பில் இருக்கிறவர்கள். கரெக்டாக? பல இடங்களில் இந்த விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க, இந்த பகுதி சிசிடிவி கேமராவின் கண்காணிப்பில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அங்கே கண்காணிக்கப்படுகிறது என்று அர்த்தம். அப்போது உலகத்தில் யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம், ஆனால் தேவனை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது வெளித்தோற்றத்தில் நமக்கு பார்க்கும்போது, ஐயோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவங்களுக்கு இந்த போராட்டம் அப்படின்னா, என்ன போராட்டங்கிறது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை குற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு காரியமும் இருக்காது. அதை யாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தவும் மாட்டார். புரியுதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காவது வாழ்க்கையில் பிரச்சனைனா, ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த இழப்புகளுக்கும் அல்லது இந்த குறைவுகளுக்கும் என்ன காரணம் என்பதை நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள எதுவாக இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக இருப்போம். அவருடைய பார்வைக்கு அருமையானபடினால் நாம் கனம் பெறுவோம். அதற்குரிய கனத்தையும் மகிமையும் கர்த்தர், ஏன்னா நான் வரும்போது அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது அப்படிங்கிறார். அவர் நம்மை சேர்த்து கொண்டு போகும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும் அசைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறபடினால சபைக்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை உணர்த்துவார். இதை பண்ணாத, இதனால் உன்னுடைய வாழ்க்கை நாசமாயிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, எப்படி நாசமாகுதுன்னு பார்க்கலான்னு செக் பண்ணிங்கன்னா, நாசமாக ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, செத்த பிறகு பார்த்துக்கலாம். எப்பா நீ செத்தா எங்கே போவே அப்படின்னா, செத்த பிறகு பார்த்துக்கலாம். செத்த பிறகு நீ பார்க்க முடியாது. செத்த பிறகு உன்னை சுற்றி நின்று 4 பேர் பார்ப்பாங்க. அதுதான் நடக்குமே தவிர, எப்போவுமே ஜெயிலுக்கு போனால் பார்த்துக்கலாம்ல, ஜெயிலுக்கு போகாமல் பார்த்துக்கணும். சத்தமாக ராமன்னு சொல்லுங்களேன்.
வாழ்க்கையில் தவறு செய்து அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு செக் பண்ணால் லைஃப் முடிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணுங்கிறத யோசித்தோம்னா நமக்கு என்ன நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் தாறுமாறாக வாழ்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எந்த காரியத்தையும் குற்றப்படுத்த முடியாது. நம்ம கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரா? ஒன்றுமே சொல்ல மாட்டார். அதாவது உலகத்தில் இருக்கிற 10,000 செவிடனை பார்க்கலாம் அவர் காது கேட்காத மாதிரி இருப்பார். நான் சொல்கிறது புரியுதா? எந்த ஊழியக்காரனை கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்க, உன் வேலையை பாருன்றவர். எத்தனையோ பேருக்கு நான் பார்த்துருக்குறேன், போராட்டத்தோட பிரச்சனையோட வருவாங்க, தலையில் கையை வைக்க போகும்போது கர்த்தர் சொல்லுவார், கையை எடுத்துரு, கையை வைக்காத. அப்போது தேவன் தன்னுடைய கண்காணிப்பில் நம்மை வைத்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என்னுடைய உடல் சிலிர்க்கிறது என்று வசனம் இருக்குது. அதுதான் நம்ம நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்தி நம்முடைய வார்த்தையிலே உண்மை, நம்முடைய நடக்கையிலே உண்மை, நம்முடைய பேச்சில் உண்மை. அல்லேலூயா. ஆமாம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். பேசுகிறோமா, எதுக்கு போய் சொல்லணும்? நடந்தது நடக்காத மாதிரி சொல்கிறது, நடக்காதது நடந்த மாதிரி சொல்கிறது, மாற்றி மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மை அருவருப்பானவர்களாய், தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பானவர்களாய் மாற்றிவிடும். அதாவது ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம். அப்போ மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய பேச்சிலையும் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். அந்த சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால், சுத்தம் இல்லாத இடத்த நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? செப்பண்டி, சுத்தமே இல்லாத ஒரு இடம் அப்படி போகிறீங்க, அப்படி கிடக்குது, கொலன்னு ஒரு மாதிரி கிடக்குது, எப்படி பார்ப்பீங்க? அருவருப்பாக பார்க்க மாட்டீங்க. அதே போல் தான் தேவன் நம்மை பார்க்க வேண்டியதாகி போகும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தையும் அசுத்தங்களையும் அவர் அருவருப்பாக பார்க்கிறார். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்களை உடையவர் அவர். அப்போ நம்முடைய பயம் என்ன இருக்குது? இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவருடைய கண் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். சில பேர் விஷயமே தெரியாமல் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க, இந்த பார் நீ இப்படி பண்ணுற, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் அவங்கள மட்டுமா பார்க்குறாரு? நம்மளையும் தான் பார்க்குறாரு. ரொம்ப துணிகரமாக சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் தெரியும், அதுக்கு தான் நீ பயப்படணும். எல்லாமே கர்த்தருக்கு தெரியும், அதுக்கு தான் நீ பயப்படணும். எல்லாமே அடுத்தவங்களுக்கு யோசிக்கக்கூடாது, அதை நமக்கு யோசிக்கணும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போது தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் தப்பு செஞ்சாலும் அடி வாங்கினான். சரியா? அதே போல் புறஜாதிகளுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு, ஆண்டவரை அறிந்தவர்கள் துரோகம் பண்ணினாலும் அதையும் ஆண்டவர் தண்டித்திருக்கிறார். புரியுதா? அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களோ ஏற்றுக்கொள்ளாதவங்களோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ தவறு செய்தால் தவறுக்குரிய தண்டனை கண்டிப்பாக உண்டு. அப்போ வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் அவருடைய கண்கள் என்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியமே என்ன அப்படின்னா, கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர். விசாரிக்கும்போது இப்போ ஒரு டாக்டர் விசாரிக்கிறார், என்ன உன் உடம்புக்கு என்ன பிரச்சனை, அதுவா இதுவா அப்படின்னு கேட்கும்போது, அவர் நீங்கள் செய்கிற காரியத்தை இதை செஞ்சீங்களா, இதை சாப்பிட்டீங்களா, இதை பண்ணிங்களா எல்லாம் விசாரிப்பார். அன்புலையா விசாரிக்கிறாரு? சொல்லுங்கள். போகும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டிட்டு போவீங்கன்னு தான் விசாரிக்கிறார். புரியுதா? ஆமாம். ஆனால் அதே சமயத்தில் அவர் விசாரிக்கும்போது நீங்கள் தவறானது எதையாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா இதை சாப்பிடக்கூடாது, இது பிரச்சனை ஆகும்னு சொல்லுவார். சரியானதை சாப்பிட்ருந்தீங்கன்னா வெரி குட், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போது விசாரணை என்பதில் என்ன அப்படின்னா, விசாரிப்பில் என்னெல்லாம் இருக்குது? நல்லது பாராட்டப்படும், தவறானது கண்டிக்கப்படும். அதுதான் விசாரிப்பு. நம்ம வசனத்தை எப்போவுமே நமக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்குவோம். நமக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்கிட்டு, ஆண்டவர் விசாரிக்கிற தேவன், என்னை ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்கும் தேவன் உண்டு பாட்டெலாம் நல்லா பாடுவோம். விசாரிப்பு என்பதில், அதாவது பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தாய் தகப்பன் செய்கிற பாவத்தை என்ன செய்கிறாங்க? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர்னா, அப்போ அந்த விசாரிப்பில் என்ன இருக்குது? வார்னிங் இருக்குது. அதே விசாரிப்பில் எங்கள் மாமா வந்தார், என்னை விசாரிக்காமல் போயிட்டார், எங்கள் மச்சான் வந்தார், என்னை விசாரிக்காமல் போயிட்டார்,
அந்த விசாரிப்பும் இருக்குது. ரெண்டுமே விசாரிப்பு தான். தேவன் 2 விசாரிப்பையுமே செய்கிறார். அப்போ வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்ன செய்கிறாரு? அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த 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 கண்களுடைய பார்வையை நாம் அலட்சியம் பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு பிறகு நமக்கு ஒரு தேவை வரும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரு தேவை வரும்போது நீங்கள் முழங்கால் போட்டு முட்டி மோதினாலும் என்ன செய்ய மாட்டார்? அவருடைய பார்வையை நீங்கள் அலட்சியம் பண்ணால், நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் பார்வையை அவர் அலட்சியம் பண்ணுவார். இது இந்த ஊழியத்தின் அனுபவத்திலே பார்த்துருக்கிற காரியம். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சாதாரண மனிதன். உங்களை கர்த்தரை நோக்கி வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டியே தவிர நான் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை குறித்த பயமும் நடுக்கமும் இருந்தால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்துக்காக அதே உபாகமத்தின் பகுதியில் நான் சொல்கிற வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு அடிகளையும் வாசிச்சுட்டே வாங்க. நான் வாசித்து கொண்டு வரேன். சில வசனங்களை நடுவில் நான் விட்டுட்டு போவேன், டைம் இல்லாததுனால. தேவன் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு நிபந்தனையாக என்ன வச்சிருக்கிறாரு? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். நீங்கள் இப்பொழுது வந்திருக்கிற இந்த புதிய வருஷம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கும். சில நேரத்தில் உயர்வுகள் இருக்கும், சில நேரத்தில் தாழ்வுகள் இருக்கும். உடனே இந்த வருஷம் முழுக்க அப்படியே ஆண்டவர் உங்களை அப்படியே ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போவார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக இதில் உயர்வுகளும் இருக்கும், மலைகளும் இருக்கும், பள்ளத்தாக்குகளும் இருக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அதுதான் வாக்குத்தத்தம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் என்ன இருக்கும்? நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். வருஷத்தின் நீங்கள் 13வது வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று வாசிங்க கீழ்ப்படிந்தால், வச்சிட்டாரா? நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. அப்போது நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும், இதுதான் அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தில் ஆசீர்வாதத்துக்குரிய முக்கியமான காரியங்களாக இருந்தது. அப்போ இதெல்லாம் வரும், சேர்க்க முடியுதா? சேர்க்கும்படி, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும்படி. நல்லா மழை பெய்யுது, ஊரெல்லாம் தண்ணி வருது, 3 மாதம் கழித்து தண்ணி பஞ்சமும் வருது. எப்படி? வந்த தண்ணி தேங்கவில்லை, வந்த தண்ணீர் நிலத்தடியில் சேரவில்லை. அப்போது வந்த ஆசீர்வாதம் காணாமல் போகுது. எப்போவுமே குடும்பத்தில் ஒரு தரித்திரம் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே குடும்பத்தில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது வருகிற ஆசீர்வாதம் உன் குடும்பத்திலே தங்கி இருக்க வேண்டுமானால் நீ அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். புரியுதா? அப்போ அந்த கற்பனைகள் என்ன செய்கிறதுனா உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு அணைக்கட்டை என்ன செய்யுது? அது கட்டுது. அதை தேங்கி நிற்கிறதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போது அதை சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. எத்தனை பேருக்கு முன்மாரினா தெரியும்? 2 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. முன்மாரி பின்மாரி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், விதைக்கிறதுக்கு முன்பு பெய்கிற மாரி என்றால் மழை, விதைக்கிறதுக்கு முன்னாடி பெய்கிற மழைக்கு பேர் முன்மாரி. விதைச்சதுக்கு பிறகு அது கொஞ்சம் அப்படி துளிர்த்து வரும்போது திரும்ப அது விளையிறதுக்கு இன்னொரு பின்மாரி தேவை. பின்மாரினா 2வது ஒரு மழை வேணும். அப்படிப்பட்ட மழை இல்லாத அந்த மழையை மட்டுமே நம்பி இருக்கிற பகுதிக்கு வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. டெல்டா மாவட்டம்னு சொல்கிறாங்க. டெல்டா மாவட்டம்னா என்ன? ஆற்று நீருடைய
பாசனத்தின் மூலமாக விவசாயம் பண்ணப்படுகிற பகுதி. அப்போ அந்த டெல்டா பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், விளைச்சலுக்கு முன்னாடி நீர் பாய்ச்சுவாங்க, விளைஞ்சி வந்ததுக்கு பிறகு அது பயிர் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரும்போது ஒரு வாட்டி என்ன செய்வாங்க, நீர் பாய்ச்சுவாங்க. அப்போது உங்களுடைய ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது விதைக்கிறதுக்கே ஒரு மழை வேணும். புரியுதா? சில பேருக்கு விதைக்கவே முடியல, ஆசீர்வாதத்தை விதைக்கவே முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அங்கே என்ன இருக்குது, பொட்டல் காடாக இருக்குது வாழ்க்கை. அப்போது அதற்கு தேவை என்ன, முன்மாறி. முதல்ல தேவனுடைய மழை பெய்யாமல் நம்ம விதைக்கவே முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு தொழிலை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஆரம்பிக்க முடியாது. குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. என்ன செஞ்சாலும் அது பொட்டல் காட்டில் போடக்கூடிய விதையை போல் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே சமயத்தில் ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே சில பேருக்கு என்னென்னா, ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, வந்து சில ஆசீர்வாதங்கள் வந்து கொஞ்சம் துளிர்த்து வரும்போது, இனிமேல் நம்ம யாராலும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாதுன்னு மெத்தனமாக இருந்தாங்கன்னா பின்மாறி பெய்யாது. அது திரும்ப விளைஞ்சி அந்த பயிர் முத்தி வந்து நமக்கு அறுவடை வரைக்கும் வரணும்னா, அதை தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்பட முடியும். சும்மா விசுவாசத்தை இப்படி லேசாக ஆரம்பித்து விட்டுட்டு ஏதோ ஆண்டவரே சோத்திரம் அல்லேலூயான்னு போய்கிட்டு இருக்கக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே சில பேர் தலைகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுடைய தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் சேர்க்கப்பட வேண்டுமானால் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடியே நீங்கள் நிற்கணும் இல்லையா? அப்போ அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடியே நிற்கிறதுக்கு கடைசி வரைக்கும் அவருடைய வசனத்துக்கு நீங்கள் பயந்தவர்களாக நடக்கும் பொழுது, அவருடைய வசனங்களை கேட்கும் போதெல்லாம், ஐயோ நான் இதில் குறையாக இருக்கிறேனே, ஐயோ இந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனே, இந்த காரியத்தை நான் செய்யாமல் இருக்கிறேனே, அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ், அது ஆகிக்கிட்டே இருக்கும் உள்ள. அப்போது நீங்கள் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யோசிப்பீங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு, அதெல்லாம் தாண்டி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சுருப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் எப்பவும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாது, அவரை பார்க்கணும். புரியுதா? ஒரு பூமி எதை பார்த்துருக்குது, வானத்தை பார்த்துருக்குது. அதுபோல் நாம் தேவனையே நோக்கி கொண்டிருக்கும்போது இது வந்துச்சா, டக்குன்னு ஒரு பொட்டலத்தை பிடிச்சிட்டு அத்தோட ஓடக்கூடாது. ஆண்டவர் இன்னும் 50 பொட்டலம் வச்சுருக்காரு உனக்கு, ஆனால் நீ ஒரு பொட்டலத்தை பிடிச்சிட்டு ஓடி போனீன்னா அடுத்து பசியில் செத்து போவ. அதனால் தேவனுடைய அந்த முன்மாரியும் பின்மாரியும் பெய்கிற ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதுதான் தேவன் விசாரிக்கிறார்னா விசாரித்த உடனே ஓடிடக்கூடாது. இன்னும் 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 அவருக்கு முன்பாக இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்று நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நான் வாழ்ந்து, அதுதான் சரியான ஒரு வாழ்க்கை. இங்கே கவனிமா, அதுதான் சரியான ஒரு வாழ்க்கை. அப்போது ஆசீர்வாதத்தை நான் பெறுகிறது மாத்திரமல்ல, நான் வசதியாக இருக்கிறேன் அப்படி இல்லை, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோன்னா தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். சரியா? அப்படி ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொன்னால் நமக்கு நாமே தின்னுட்டு சுகரும் பிபியும் வந்து ஏறி இல்லையா, இல்லாத வியாதியெல்லாம் நம்ம மேலே வந்து மோதி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சிக்கிக்கொள்வோம். அடுத்தது, உன் மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி, நான் சொல்கிற வார்த்தை நடுவில் கொஞ்சம் விட்டு வந்திருப்பேன். இப்போ 19வது வசனம் பாருங்கள். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் என்ன செய்யணுமா? வசனத்தை பாருங்கள், சத்தமாக சொல்லுங்கள். பதித்து. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. இதை யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து சின்ன சின்ன புஸ்தகமாக ஒரு 10 கட்டளைகளையும் பிரேஸ்லெட் மாதிரி கட்டிட்டு அலைகிறாங்க, கையில் கட்டிட்டு அலைகிறாங்க. முதல்ல என்ன சொன்னார்? என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து. அப்போது
ஆத்துமாவில் முதல்ல பதிக்கிறது என்னென்னா, அதாவது இருதயங்கிறது நமக்கு பார்த்தா தெரியக்கூடியது, ஓப்பன் பண்ணால் தெரியும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றாங்க. இருதயத்தை ஓப்பன் பண்ணால் உள்ள உடம்பை ஓப்பன் பண்ணால் உள்ள இருதயம் தெரியும். ஆத்துமாவை யாராவது பார்த்துருக்காங்களா? இது வரைக்கும் எந்த டாக்டராவது ஆப்ரேஷன் பண்ணி ஆத்துமாவை பார்த்துருக்காங்களா? ஆப்ரேஷன் பண்ணால் சோத்து மாவு வேணால் உள்ளே இருக்கும், ஆத்துமா தெரியாது. இருதயத்தில் பதிய வைக்கும் பொழுதே உண்மையாய் அதை ஏற்றுக்கொள்ளும்போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அப்படின்னு சொன்னால், முதல்ல முழு இருதயத்துக்குள்ளே போகும்போது அது ஆத்துமாவிலே என்ன செய்யும்? அது போய் பதியும். ஆத்துமா கண்ணுக்கு தெரியாது, அது நம்முடைய மனநிலை. ஆத்துமாவை தான் தேவன் என்ன செய்கிறாரு? நரகத்தில் தள்ளுறாரு. அப்போ ஆத்துமாவுக்கு தான் எண்ணெயை நான் மறக்கவே முடியாது, புரியுதா? இருதயம் இந்த பூமியில் புதைச்சாலோ எரிச்சாலோ அழிஞ்சு போயிடும். ஆனால் ஆத்துமா அது உயிரோடு இருக்கும். அந்த ஆத்துமா இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கும் போது அந்த வேதனையை அது என்ன செய்யும்? அனுபவிக்கும். அதனால தான் நீ பதிய வைக்க வேண்டிய இடம் எது? ஆமாம்மா பாஸ்டர் அன்றைக்கி சொன்னார் அப்படின்றது உங்கள் இருதயத்தில் நிற்குதுன்னு அர்த்தம். ஆத்மாவில் பதிஞ்சிருந்தால் அதை உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு என்ன செஞ்சுருவீங்க? அதை கொண்டு வந்துடுவீங்க. ஒருவேளை இவ்வளோ நாள் இந்த காரியங்களில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தாமல் இருந்தால் அதை செய்யுங்க. ஆத்மாவில் பதிய வைங்க. முதல்ல இருதயத்துக்குள்ளே தான் போகுது, செவி வழியாக உள்ளே போய் அந்த இருதயங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, இருதயத்துக்குள்ளே பாஸ்டர் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அது உள்ள ஒரு விஷயம் வந்து நமக்கு சந்தோஷமான விஷயம் வந்த உடனே நம்முடைய பிபியெல்லாம் நார்மலாக இருக்கும், கரெக்டாக? ஆனால் பதட்டமான ஒரு விஷயத்தை கேட்ட உடனே என்ன ஆகுது? பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. என்னது அடிக்குது? ப்ரெஷருக்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயத்தினுடைய துடிப்பு வேகமாகுது. அப்போ உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய இடம் தான் என்னது? நம்முடைய இருதயம். அப்போது அந்த இருதயத்துக்குள்ளே போக வேண்டிய வார்த்தை உள்ளே போய் அது முழு இருதயத்தோடு உள்ளே போச்சுன்னா ஆத்மாவில் பதிய வைக்கப்படுகிறது. ஆத்மாவில் பதிஞ்சிருச்சுன்னா மறக்காது. இப்போ ஒரு சில நேரங்களில் பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவோம், இதை பண்ணுங்க அப்படின்னு. இப்போ பொதுவாக நான் அதிகமாக மறக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்பேன், என் மனைவி சொல்லுவாள், நான் குளிக்க போகிறேன் அல்லது ஜெபத்துக்கு போகிறேன், அந்த 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாள். அது விசில் வந்தாலும் நான் என்னுடைய வேலையை தான் பார்த்துட்ருப்பேன். அவள் சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அது என் இருதயம் வரைக்கும் போச்சு, எங்கே போகல? ஆத்மாவுக்குள்ளே போகலை. ஏன்னா எப்போவுமே ஆஃப் பண்ணுறது நம்ம இல்லை. ஏன்னா கிச்சனில் வந்து இந்த சத்தம் அப்பப்போ கேட்கும், கேட்டு பழகிட்டோம். ஆனால் அது கேட்ட உடனே ஆஃப் பண்ணணுங்கிற உணர்வு எனக்கு இருக்காது. அதே சமயத்தில் அவள் பெட்ரூமில் இருந்தால் கூட என்ன செய்வா? ஓடி வந்து அதை ஆஃப் பண்ணுவா. அது அவங்களுக்கு ஆத்மாவில் பதிஞ்ச விஷயம், எனக்கு அப்பப்போ இருதயத்தில் பதிகிற விஷயம். ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எதையுமே எப்போ நம்ம ஆத்மாவுக்குள்ளே கொண்டு போவோம்னா, நமக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அதை ஆத்மாவுக்கு கொண்டு போவோம். ஆத்மாங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய லாக்கர் மாதிரிங்க. அதுக்குள்ளே சில பேர் குப்பையை சேர்த்து வச்சுருப்பாங்க, புரியுதா? லாக்கருக்குள்ளே வந்து இருக்கிறதுல காஸ்ட்லியான விஷயத்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து அங்கே சேர்த்து வைக்கணும். சில பேர் வீட்டில் வந்து நகை நட்டுலாம் ஒன்றும் இருக்காது, லாக்கரை திறந்து பார்த்திங்கன்னா எந்தையாவது குப்பை கோலமாக வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்போது இப்போ எங்கள் வீட்டு பீரோலாம் திறந்தே கிடக்கும், புரியுதா? எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உலகத்தில் திருடன் கொள்ளடிச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் அது வச்சிருக்கிற ஆள் என்ன பண்ணுவான்? நகை நட்டு வச்சிருக்கிற ஆள் என்ன செய்வாங்க? ஒரு பூட்டு, 2 பூட்டு, 3 பூட்டு போட்டு, முடிஞ்சால் சில பேர் பீரோவை சுற்றி ஒரு செயினை போட்டு லாக்கு போட்டு போவாங்க. அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற பொருள் அந்த மாதிரின்னு அர்த்தம். அப்போது மிகவும் மறைவான இடம் ஒன்று இருக்குதுன்னா அதுக்குள்ளே காஸ்ட்லியான பொருளை வைக்கணும். அந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற காரியத்தை உள்ளே வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அதை ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் பதிய வைத்து, ஆத்மாவில் பதிய வைத்து, இருதயத்தில் பதிய வைத்து, அவைகளை உங்களுடைய கையின் மேல் அடையாளமாக கட்டினா யூதர்கள் கட்டிட்டு அலையிற மாதிரி கிடையாது. அதனால தான் அவன் இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படலை, புரியுதா? அவனுக்கு வைராக்கியம் இருக்குது, சண்டை போடுறதுக்கெலாம் அறிவு இருக்குது, ஆனால் அதை இருதயத்தில் வைக்கிறதுக்கு அறிவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கைகளில் கட்டின்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்குள்ளே தியானிக்கிறத உங்களுடைய கையின் கிரியைகள் அதை நீங்கள் காட்ட முடியும். உங்கள் மனசு, அதாவது ஒரு மனுஷன் செய்கிற கிரியைகள்
அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அதை வச்சு தான் என்ன வரும், அவனுடைய கிரியைகள் வரும். உள்ளத்துக்குள்ளே வந்து தப்பான ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய செய்கைகளும் நடக்கைகளும், அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்கிறேன். நீ யாரோட பழகுற, யாரோட ஊரை சுற்றுற, அந்த ஆள் யாருன்னு சொல்லு, உன் லட்சணம் என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம எங்கே சேர்றோம், எங்கே பழகுறோம், என்ன விஷயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறோமோ அதில் நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய பார்வைகள் எல்லாமே அதில் வெளிப்பட்டுரும். ஹல்லேலூயா. சரி, அப்போது அதனால் அது மாத்திரமல்ல, உன்னுடைய கண்களின் நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. என்னது என்னது அவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உன்னுடைய கண்களுக்கு நடுவே இருந்தால் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கக்கூடாது. புரியுதா? என் ஆத்துமாவை கெடுக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கக்கூடாது, என் பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கக்கூடாது. அதற்கு பின்னாடியே என் கண்ணு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா இந்த உலக ஓட்டம் என்பது, நான் ரொம்ப நாள் வாழ்ந்துருவேன்னு நினச்ச எத்தனையோ பேர் அல்பாயுசில் போயிட்டாங்க. புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, இனிமேல் என்ன ஆண்டவரே, நான் இருந்து என்ன ஆக போகுது, என்னை எடுத்துங்கப்பா அப்படின்னா, நீ தான் இந்த உலகத்துக்கு தேவைன்னு ஆண்டவர் வச்சுருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், எப்போ அந்த லெவலுக்கு போகிறோமோ, ஆண்டவரே இப்போ கூட என்னை எடுத்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் இந்த பூமிக்கு தேவை. அப்போது அதுதான் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேசம்னா, அவருடைய கண்கள் உங்கள் மேல் பதிய வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், உங்களை ஆண்டவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய நடக்கைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருந்தால், ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கண்களின் நடுவே அது ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. அடுத்து என்ன செய்யணும் கர்த்தருடைய பிள்ளைகளே? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உபதேசிக்கணும். சும்மா வந்தேன் போனேன், நான் என்ன குறை வச்சுருக்கேன், சோத்தை பொங்கி போட்டேன். நீங்கள் அனாதையாக 2 பிள்ளைகளை ரோட்டில் விட்டால் கூட அது எங்கேயோ போய் எதையோ ஒன்று செஞ்சு சாப்பிட்றோம். சோறு எப்படியோ கிடைக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தமாய் வளர்க்குறதுக்கு இன்றைக்கி தாய் தகப்பன் சரியில்லைன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. புரியுதா? தாய் தகப்பன் சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து ஒரு பரிசுத்தமான பாதையில் அவங்க வாழ்ந்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாது. கர்த்தரை இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிற நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை என்னவாக இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு பின் சந்ததி, அதுக்கு நான் உபதேசிக்க வேண்டியதை உபதேசிக்கணும். அன்பாய் புத்தி சொல்ல வேண்டிய காரியங்களை என்ன செய்யணும்னா அன்பாய் புத்தி சொல்லி என் சந்ததியை நான் பரிசுத்தமாய் வளர்க்கணும்னு சொன்னால் அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. நான் எத்தனையோ நாட்கள் என் பிள்ளைகளுக்கு உட்காந்து கர்த்தர் என்னை நடத்தி வந்த பாதைகளை சொல்லியிருக்கிறேன், வசனத்தை சொல்லி புத்தி சொல்லியிருக்கிறேன். வசனத்தின்படி வாழாமல் அவங்க விலகும்போது அவங்கள அடித்திருக்கிறேன், கண்டித்திருக்கிறேன், அவங்கள கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறதுக்கான சிரத்தை எடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தையோ போதிச்சு கொடுப்பீங்க. நிறைய பேரண்ட்ஸோட இது, என் பிள்ளை அதை படிக்கணும் இதை படிக்கணும். படிக்கட்டுங்க. நிறைய பேர் படிச்சுட்டு ஃபாரினில் போய் உட்காந்துட்டாங்க. தாய் தகப்பன் சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு கூட பார்க்குறது கிடையாது. புரியுதா? என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறான், அயர்லாந்தில் இருக்கிறான். என்ன நீ அனாதை தானே? உண்மையாக இல்லையாங்க? அப்போது என்ன நமக்கு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது என்ன? உன் பிள்ளைகளை நீ பார்க்கணும், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்கணும். அதுக்காக நான் ஃபாரின் போகிறவங்களை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. புரியுதா? அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் விஜய் மல்லையா எப்போவுமே ஃபாரினில் தான் இருக்கார் இல்லையா? எப்போவுமே விஜய் மல்லையா இருக்கார். இன்னொருத்தர் என்ன மோடி, நீரவ் மோடின்னு ஒருத்தர், அவர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார். இது வரைக்கும் அவரை யாரும் கண்டுபிடிக்கலை. இப்போ அவங்கள இப்போ ஆண்டவர் அங்கே ஃபாரின் கொண்டு போய் ஆசீர்வதிச்சிட்ருக்காரா? அந்த ஆசீர்வாதம் அல்ல. பணமும் காசும் ஆசீர்வாதம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. என்ன பேசுகிறீங்க வீட்டில்? அந்த குடும்பத்துக்கு எடுத்து இந்த குடும்பத்துக்கு எடுத்து, அவ வீட்டு புறணி இவ வீட்டு புறணி என்னத்தெல்லாமோ பேசி அதை பிள்ளைகள்லாம் உட்காந்து கவனிச்சுட்டு இருந்து, ஓஹோ அவங்க வீடு அப்படியா, இவங்க வீடு இப்படியா, இவ அப்படியா, அவ இப்படியா. அப்புறம் அது என்ன பேசும்?
சொல்லுங்கங்க. பன்றி குட்டி போட்டால் அது என்னவாக இருக்கும்? மானாகவா இருக்கும்? சொல்லுங்க. அதனால தான் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சில குடும்பத்தில் உட்காந்து ஊழியக்காரனுக்கு எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போது நல்லா இருக்கும், ஆனால் அந்த பிள்ளைகள் இருக்கிற பக்தியெல்லாம் இழந்து அது சொல்லும் எந்த ஊழியக்காரனும் சரி கிடையாது. முடிஞ்சா தேவ பக்திக்கு நீங்களே ஒலை வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஊழியக்காரன் சரியில்லைன்னா அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் சர்ச்சுக்கு போக போகிறாங்க? அப்புறம் ஏன் வசனத்தை கேட்க போகிறாங்க? நீங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை அழித்து போடக்கூடிய வார்த்தைகளை பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சந்ததிக்கு நீங்கள் தவறான விஷயத்தை போதிச்சிட்டீங்க. உலகத்தில் 1000 ஒரு 10 பேர் தப்பான ஊழியக்காரர் இருக்கத்தான் செய்வான். ஒரு குடும்பத்தில் 1000 குடும்பத்தில் 10 குடும்பத்தில் மோசமான ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. உலகத்தில் எல்லாம் சில பேர் வந்து இந்த குப்பையாக பொறுக்கிற ஆட்கள் யார் தெரியுமா? யாரெல்லாம் தப்பான ஆட்களோ அவங்களெல்லாம் எடுத்து உதாரணம் சொல்லுவாங்க. இதோ அவங்க பண்ணலையா, இதோ இவங்க பண்ணலையா அப்படின்னா நம்ம யாருன்னா குப்பை பொறுக்கி. என்ன பொறுக்கி? உலகத்தில் நல்லதெல்லாம் விட்டுட்டு, அதாவது ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அவர்களுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். நீ உத்தமனை நோக்கி பாரு. உத்தமமாக யார் நடந்தாங்களோ அவங்கள நோக்கி பார்த்து அவங்கள உதாரணமாக அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த அவன் சரியில்லை இவன் சரியில்லை நீ வந்து அக்கிரமம் பண்ணவனையாக பார்த்து சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை அதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதை இருங்க. நீங்கள் பேசுகிற சில காரியங்கள் நம்ம தப்பான ஆளை தானே பேசுகிறோம். நீங்கள் சொல்கிற ஆள் உண்மையாகவே தப்பாக கூட இருக்கும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவ பக்திக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? வேறு அறுத்து போட்டுறீங்கன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு உங்களுடைய வசனத்தை குறித்து என்ன செய்யுங்க? வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிங்க. ஆண்டவர் நடத்தி வந்த உங்களுடைய பாதைகளை குறித்து, என்னென்ன பாதைகள்லாம் கர்த்தர் என்னை தூக்கி சுமந்தார், என்னை நடத்தினார்னு சொல்லி நல்ல சாட்சிகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை குறித்து நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிச்சிங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே அந்த வசனத்தினுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை எப்படிலாம் பேசணுமா? உட்கார்ந்துருக்கும்போது, நடக்கிற போது, படுத்துக்கொள்கிற போது, எழுந்திருக்கிற பொழுதெல்லாம் அதே சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் சரியான ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே, சொல்லுங்கள், அப்போ தான் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருப்பார். கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைத்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியில்லைன்னா கர்த்தருடைய பார்வையை திருப்பிடுவார். அவர் பாவத்தை பார்க்க மாட்டார். அப்படி பாவத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ஜெபிச்சா கேட்கவும் மாட்டார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவரை திரும்பி பார்க்க வைக்கிறது என்னென்னா, என்னுடைய தவறுகளை நான் உணர்கிறது அவரை என்னை திரும்பி பார்க்க வைக்கும். அவருடைய கண்கள் என்மேல் பதிய வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. வீட்டில் பொதுவாக வசனங்களாக நம்ம மாட்டி வச்சுருப்போம், கரெக்டா? எங்கள் வீட்டில் அதிகமாக நான் வசனம் வைக்கிறது இல்லை. ஏன்னா என்ன வசனம் விற்கிதுன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அவர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவார்னு இருக்குது. அதே சமயத்தில் நம்மை கடிந்து உபதேசிக்கிற வசனம் விற்கிதா? வித்தா வாங்குவீங்களா? இதை செய்கிற நாளில் நீ சாகவே சாவாய், அந்த வசனத்தை வாங்கி யாராவது மாட்டுவீங்களா? ஹல்லேலூயா. எச்சரிப்பின் வசனம் விற்கிறது இல்லை, அதனால நான் வாங்கி மாட்டுறதில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதமாக இருப்ப சில பேர் அப்படியே, சில பேருக்கு என்னென்னா, சில பேர் அதான் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஏற்கனவே சொல்லிட்டாரியா? உடனே இவங்க ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நீ ஒழுங்காக பைபிளை வாசித்தா அது பைபிளே சொல்லியிருக்குது. என் தலையில் கையை வச்சு இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை நீ பைபிள்லேருந்து படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீ படிச்சிருந்தா தெரியும், ஏற்கனவே கர்த்தர் அதை உனக்கு சொல்லிட்டார். இந்த மாதிரி வந்து வேத வசனத்தை அறியாத ஆட்களை அவங்க அந்த மாதிரி ஆட்கள் சில பேர் ஏமாத்துறாங்க. புரியுதா? அதெல்லாம் இந்த உதாரணக்கெலாம் நீங்கள் வந்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்ச வாக்கு தத்தங்கள் உங்களுக்குரியது தான். ஆமென்லாம் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. பைபிளில் தேவன் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களும் அது உங்களுக்குரியது தான். ஆனால் இவைகளின்படி செய்வீர்களானால் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். நீங்கள் எல்லா கடையில் விற்கிற பொருளெல்லாம் யாருக்காக வச்சுருக்காங்க?
ஏங்க சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க அத்தனை பொருட்களும் யாருக்காக வச்சுருக்காங்க? மக்களுக்காக தான் வச்சுருக்காங்க. அதற்குரிய விலையை நீங்கள் கொடுப்பீர்களானால் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? ஃப்ரீயாக எப்போ கிடைக்கும்னா அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்கும். கெட்டு போனதெல்லாம் அங்கே கொண்டு கொட்டுவாங்க. அதை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். புரியுதா? ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அங்கே லாஸ்ட்டில் கொண்டு கொட்டுவாங்க, அதை எடுத்துக்கலாம். ஆனால் சரியானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் வசனங்களில் நீங்கள் நேசிக்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை கண்டித்து உணர்த்துகிற வசனத்தை நீங்கள் நேசிச்சிங்கன்னா, தாவீது சொல்கிறான்ல, நீதிமான் என்னை தயவாய் நல்லா குட்டட்டும், தலையில் குட்டட்டும், ஊழியக்காரர் என் தலையில் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை திட்டட்டும், நான் சரியில்லைன்னா என்னை சரியில்லைன்னு சொல்லட்டும். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், நம்ம இல்லைம்மா நீ சரியில்லை, இல்லைப்பா நீ சரியில்லைன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படியே தான் இவர் பேசுவார். நீ நல்லா இருந்தால் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என் பொண்டாட்டி கேட்பா, சாப்பாடை சாப்பிட்டு ஒரு வார்த்தையாவது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? என்னைக்காவது உப்பு இல்லைன்னா தானே உப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? சாப்பாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். உப்பு இல்லைன்னா தான் அது உணர்த்தது இல்லையா? அதனால் யாரும் என்னை பாராட்டணுங்கிறதுக்காகலாம் நீங்கள் சபைக்கு வரக்கூடாது. இவ்வளோ நாள் நான் சர்ச்சுக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேனே, பாஸ்டர் என்னை பாராட்டலையே. நான் பாராட்டினா உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது அதற்குரிய பிரதிபலன் இங்கேயே முடிஞ்சு போகுது, உங்களுக்கு பரலோகத்தில் இல்லைங்கிற ஆண்டவர். ஆமென். நான் செய்கிறதுக்கெல்லாம் இங்கேயே பாராட்டு விழா நடத்தியாச்சுன்னா, உண்மையாகவே நான் சொல்கிறேன், சில ஊழியக்காரங்க 10வது ஆண்டு நிறைவு நாள், இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஊழியக்காரங்களே சில பேர் வாங்குகிறாங்க. விருது வாங்கிட்டியா முடிஞ்சு போச்சு, உனக்கு அங்கே கிடையாது. பி கேர்ஃபுல். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இம்மையிலே உனக்கு எல்லா பிரதிபலனும் முடிஞ்சு போச்சுன்னா பரலோகத்தில் உனக்கு அங்கே இடமே கிடையாது. அதனால தான் சொன்னார், வலது கை கொடுக்குறத இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி நீ விளம்பரம் இல்லாமல் கர்த்தருக்காக செஞ்சினா பரலோக ராஜ்யத்தில் உன்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். இப்போது நம்ம பேரளவில் இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ சபைகளில் ஒரு டியூப்லைட் வாங்கி போட்டால் கூட என்ன செஞ்சு போட்டுருவாங்க, உபயம் போட்டுருவாங்க, அவங்க பேர் போட்டுருவாங்க, அதை வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் ஒரு டியூப்லைட் அப்போல்லாம் பெருசாக இருக்கும், அதில் நேசமணி பொன்னையா உபயம் அப்படின்னு போட்டிருந்தாங்கண்ணா. அதை ஒரு ஃபாரினர் அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ண வந்திருக்காரு. அவர் முன்னாடி நின்று பார்த்து இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் இந்த ஃபேனு இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த டியூப்லைட்டை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இந்த டியூப்லைட்டு கிஃப்டட் பை நாசமா நீ போனியே அப்படின்னு வாசித்தார். அவன் இப்போ அவர் அப்படி தானே வாசிப்பார். அவருக்கு நேசமணி பொன்னையான்னு சொல்ல தெரில, நாசமா நீ போனியே, ஏன்னா இங்கேயே விளம்பரம் பண்ணியே, நாசமா நீ போனியே. அதுதான் விளம்பரப்படுத்துகிறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வசனங்கள் கடிந்து உரைக்கிற வசனங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ கர்த்தர் அவருடைய கண்கள் உங்கள் மேலே, அதாவது மனம் திரும்ப திரும்ப உங்களை பார்க்குறது அவருக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஹல்லேலூயா. நான் சில நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு சில காரியங்களை கண்டிச்சுட்டு ஐயோ அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு அவங்ககிட்ட பேசினா, இல்லை பரவாயில்ல நீங்கள் சொன்னது எனக்கு நல்லது அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க மேலே இன்னும் நமக்கு பாசம் அதிகமாகுது. இந்த பிள்ளைகள் நம்ம சொன்னால் என்ன செய்யுது, புரிஞ்சிக்குது, கேட்குறாங்க, அதுக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகுது. சில பேருக்கு சொன்ன உடனே முகநாடி வேறுபட்டுரும். முகநாடி வேறுபட்டால் அவள் அடுத்த வாட்டி என்ன செய்யறதில்ல, வேண்டாம், அப்புறம் அதை தீண்டுகிற நாளிலே நம்ம சாகவே சாகம்தான், அதை சொல்லவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவோம். ஆனால் சொல்லுகிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதே சமயத்தில் தேவனுடைய பார்வையும் அவங்க மேலே பிரியமாய் இருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் இப்போது ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேலே நிற்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் உங்களை பார்த்துட்டாருன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதின் காலத்துக்குரிய தேவைகள் உங்களுக்கு நீங்கள், அதாவது நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறது வேறு, கேட்காமையே அந்தந்த காலத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கறது ஒரு பெரிய நன்மை. ஹல்லேலூயா. இப்போது கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக பெருமைக்காக சொல்லலை, என்ன கொடுப்பாங்கன்னு எங்களுடைய தலைமை சபையில் போய் நான் ஊழியத்துக்கு போனதே கிடையாது. ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் நான் மூத்த மகன், எங்கள் குடும்பத்துக்கு வருமானம் கொடுக்க வேண்டியவன்.
நான் உள்ளுக்குள்ளே நினச்சேன் ஒரு 3500 சம்பளம் கொடுப்பாங்கன்ட்டு. 500 சம்பளம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போது 500 தானே கொடுக்குறாங்கன்னு நான் விட்டுட்டு ஓடி வரல. நான் யாருக்காகவும் ஊழியம் செய்யலை, என் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன். 20 ஆண்டு காலங்கள் நான் ஊழியம் செய்யும்போது எனக்கு கடைசியாக 20 ஆண்டு காலம் கழித்து எனக்கு கிடைச்ச வருமானம் வெறும் 8500 தான். 5000 வீட்டு வாடகை, 1000 தசம பாகம். எவ்வளோ ஆச்சு? மிச்சம் எவ்வளோ இருக்குது? அதை வச்சு குடும்பம் நடத்தணும். ஒரு பாஸ்டர் கேட்டார், எப்படியா நடத்துகிறீங்க? நான் எங்கே நடத்துகிறேன், அவர் தான் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படியெல்லாம் கர்த்தருக்காக எதையுமே பிரதிபலனை எதிர்பாராமல் ஆண்டவரை பின்பற்றி வந்ததுனால அதை என்னுடைய மகளுடைய திருமணத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஒன்றுமே சேர்க்கலைன்னா ஆண்டவர் அப்படியா நடத்தினார்? உங்கள் அநேகர் அந்த திருமணத்தை பார்த்தீங்க. ஒன்றுமே சேர்க்காத ஆள் நடத்தின மாதிரியா இருந்தது. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் மூலமாக கர்த்தர் வந்து ஒவ்வொரு காரியத்தை கொண்டு வந்து அத்தனை காலமும் பட்ட பிரயாசத்துக்குரிய பிரதிபலனை கர்த்தர் அங்கே காண்பித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆளை பாருங்கள். அவர் உங்கள் மேலே கண்களை வைத்திருப்பார். அவர் உங்களை விசாரிப்பார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்படியே கண்கள் உங்கள் மேலே இருக்கும். அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலே, அதாவது குழந்தைகளை வச்சுருக்க தாய்மாருக்கு தெரியும், என்ன தான் வேலை செஞ்சாலும், என்ன தான் நீங்கள் ஆராதனையிலே உட்காந்தாலும் உங்கள் கண் எங்கே இருக்கும்? என்னம்மா? அப்படி போச்சுன்னா மற்றவங்கெல்லாம் கூட இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தாயுடைய கண் மட்டும் எங்கே இருக்கும்? அந்த குழந்தை மேலேயே தான் இருக்கும். எங்கே போகுது, எங்கே வருது, என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்படி தானே ஆண்டவர் சொல்கிறாரு. நம்மளாம் யாரும் பொல்லாதவங்க. அப்பப்போ பொல்லாததெல்லாம் வெளியே வருதில்ல. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய நினைக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்து நன்மைகளை செய்யாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. சரி, அப்போது இதெல்லாம் செய்யும்போது இப்போ 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 22, 23. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளையெல்லாம் ஜாக்கிரதையாக கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். அல்லேலூயா. உங்களால் மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எளிதாக ஆண்டவர் துரத்தி விடுவார். நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ இதிலிருந்து நம்ம மீண்டு வரவே முடியாது, இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்னு. ஆனால் அவருடைய வசனத்துக்கும் வார்த்தைகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யோசிக்காத அல்லது பயந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தேவன் அப்புறப்படுத்தி போடுவார். ஹல்லேலூயா. அப்போது அதுக்குத்தான், ஏன்னா நீங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு செய்து, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தேவன் நீக்கி போடுவார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த வசனத்தை நம்ம போன வாரத்தில் லேசாக வாசிச்சுட்டு விட்டோம். ஏசாயா 42:16 குருடரை அவர்கள் அழியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்போது என்ன செய்யனே தெரியாமல் ஒரு இருளான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வருமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் என்ன மாதிரியாக அமைச்சு கொடுக்க போகிறனோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையுமோன்னு ஒரு வழியும் தெரியாதது போல் இருக்கக்கூடிய குருடர்களை அவர்கள் அறியாத வழி. நம்ம ஒருவேளை ஆண்டவர் இப்படி தான் செய்வாரோ, நம்ம என்ன செய்வோம்? அதாவது நாகமான் சொன்னான்ல, வரும்போதே ஒரு கற்பனை பண்ணிட்டு வந்தான். நம்ம யார்? சீரிய நாட்டுடைய தளபதி, கேப்டன். நம்ம போகிறோம், பெரிய படைசூழ போகிறார். போகும்போது இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு? இவருடைய எண்ணம் என்னென்னா, போன உடனே ஐயா வாங்க 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 வாங்கன்னு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு, என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சொன்ன நானே வந்திருப்பேனே அப்படின்னு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவாருன்னு அவன் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தான். வந்த உடனே சேரில் உட்கார வச்சு நல்லா எண்ணெய்லாம் எடுத்து தலையிலேருந்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெயை தடவி இயேசுவின் நாமத்தில் நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அந்த மனுஷன் வெளியே வரல.
இவன் ஒன்று நினச்சிட்டு போன, நான் தளபதியா, நான் போன உடனே ஓடி வருவாருன்னு. ஆனால் அவர் உள்ளே உட்காந்து வேலைக்காரன்ட்ட சொல்லி விட்டார், அந்த ஆளை போய் இந்த யோர்தானில் போய் 7 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு போக சொல்லு. அப்படி அவமானப்படுத்தின மாதிரி அவன் நினச்சான். நீ நினைக்கிற மாதிரிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகள் அல்ல. அப்போது ஆண்டவர் அப்படி, அது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எங்களுடைய தலைமை சபையில் பக்கத்து இடம் விலைக்கு வந்தது. அப்போ அதுக்கு அட்வான்ஸாக ஒரு 15 லட்ச ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். எத்தனை லட்சம்? 15 லட்சம். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 15 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதை நாங்கள் ஒரு 10 பேர் நடுவில் சூட்கேஸில் பணம் நான் வச்சுருக்கேன். சரியா? டி நகரில் கொண்டு போய் அங்கே ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கொடுக்கணும். அவர் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டுமே பெரிய தொகைங்கிறதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் 15 லட்ச ரூபா கொடுக்கணும். டெம்போ ட்ராவலர், சர்ச்சோட டெம்போ ட்ராவலர் எடுத்து நடுவில் சூட்கேஸோட நான் உட்காந்து, முன்னாடி வண்டி ஓட்டுறது இந்த பக்கம் எல்லாம் சைடில் உட்காந்து 15 லட்சத்தை பாத்திரமாக கொண்டு போகிறோம். நாங்கள் நினச்சிருக்கோம் போன உடனே நம்ம அப்படியே அப்படி பாதுகாப்பாக உள்ளே போவோம். போன உடனே அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க ஓடி அந்த காசை வாங்குவாங்க, உள்ளே கொண்டு போட்டு எண்ணுவாங்க, எண்ணிட்டு நமக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே போய் டெம்போ ட்ராவலரில் இறங்கின உடனே அந்த சூட்கேஸை வாங்கினார். வாங்கிட்டு டி நகரில் இப்போ அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்துக்கு பக்கத்தில், அப்போல்லாம் அந்த பாலம் கிடையாது. அப்போது ஒரு 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 பாலா போன ஒரு கேட்டு, அது கேட்டுக்கு பூட்டும் கிடையாது, கேட்டு பூட்டாது, இத்து போன ஒரு கேட்டு. அது உள்ளே போனால் ஒரு திண்ணையில் ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சு. இவர் அட்வொகேட் என்ன பண்ணார், அந்த பணத்தை வாங்கினார். வாங்கி கொண்டு அந்த திண்ணையில் கொட்டினார். திண்ணையில் அப்படி 15 லட்ச ரூபாய்க்கு கொட்டினார். அதை எண்ணி பண்டல் போடுமா அப்படின்ட்டு போயிட்டார். ரோட்டில் வரவெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறான். எங்களுக்கு இது தூன்னு ஆகிப்போச்சு. இதுக்காடா 10 பேர் பாதுகாப்போடு நாங்கள் பயந்து வந்தால் அது கொட்டி விட்டு போயிட்டோம். அந்தம்மா பாருங்கள், எண்ணி எடுத்து ஒரு ஜோல்னா பையில் போட்டுட்டு நேராக டவுன் பஸ் வந்துச்சு, ஏறி போயிடுச்சு சைதாப்பேட்டைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. டவுன் பஸ்ஸில் போகுது ஒரு அம்மா 15 லட்ச ரூபாயே ஜோல்னா பையில் போட்டு போகுது. இதுக்கு வெக்கங்கெட்ட ஆம்பளைகள் ஒரு 10 பேர், மீசை வச்ச ஆம்பளைகள் ஒரு 10 பேர், டெம்போ ட்ராவலர், பாதுகாப்பு. நாங்கள் ஒன்று நினச்சா அங்கே வேறு மாதிரி ஒன்று நடந்தது. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இது மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நம்ம இப்படி தான் ஆசீர்வதிப்பார், அப்படி தான் ஆசீர்வதிப்பாருன்னு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீ செய்ய வேண்டியது அவரை நோக்கிப்பார், உலகத்தில் யாரையும் நோக்கி பார்க்காத. ஹல்லேலூயா. குருடரை அறியாத வழிகளை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து அவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நீ உண்மையாக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் என்னை பார்க்குறாரா பார்க்கலையா, என்னை சந்திக்கிறாரா, என் தேவைகள் அவருக்கு தெரியுதா. சில நேரம் நீங்கள் ஜெபிச்சு பார்ப்பீங்க, ஒன்றுமே பதில் வராத மாதிரி இருக்கும். அதை ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்தின் மூலமாக தீர்த்துடலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஆனால் ஒரு காலம் வரும்போது கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்கிறதையும், கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்திருந்துக்காரதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதையை ஒன்று நான் படித்தேன். அதில் பார்த்தா ஒரு பயங்கர கடன் பிரச்சனையில் இருந்த ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர், ஒரு பெயிண்டர். அவர் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், உண்மையாக இருப்பார். அவர் எந்த வேலை செஞ்சாலும் உண்மையாக செய்யக்கூடியவர். அப்போ அவருக்கு நிறைய பண தேவைகள் இருக்குது. ஆனால் நியாயமாக வேலை செய்கிறதுக்கு நியாயமாக கூலி வாங்குவார், யாரையும் ஏமாற்ற மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். அப்போ அவருக்கு அவர் கடற்கரை பகுதியில் இருந்ததுனால இந்த போட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பார். அப்போது ஒரு 10 போட்டுக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் அவருடைய போட்டு ஒன்று ரொம்ப பழசாக இருக்குன்னு சொல்லி அந்த போட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த பெயிண்டர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா அதை ஃபுல்லாக அடிச்சிருங்க ஐயா அப்படின்ன உடனே இவர் நியாயமான தொகையை கேட்டாராம். அப்போ இவரும் போய் அந்த போட்டுக்கு பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கிறார். நம்ம ஆட்களை பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள்லாம் வேலைலாம் எப்படி செய்வாங்கன்னா,
நம்ம சொன்ன வேலையை நம்ம முன்னாடி ஒரு மாதிரி செய்வாங்க. நம்ம போன பிறகு அள்ளி பூசி எண்ணெய் ஒன்று போட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தான் நான் பார்த்துருக்குறேன். இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸை செஞ்சவர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர், ரொம்ப வருஷத்து நண்பர் தான். இந்த ஒரு பாக்ஸை 2 நாள் ஃபுல்லாக செஞ்சார். இது வெறும் ஜாதிக்காய் பலகை தான், நீங்கள் எதுவும் தேக்க மரம்னு நினச்சிடாதீங்க. பலகையெல்லாம் சைஸுக்கு அறுத்துலாம் கொடுத்தாச்சு. அதை எடுத்து ஒரு பேஸ்ட்டை போட்டு ஒட்டி அடிக்கணும். 2 நாள் வேலை செஞ்சார். 2 நாளும் 1.5 நாள் 3 நாள் 3 பேருடைய கூலியை வாங்கினார். ரொம்ப தெரிஞ்சவர். சரியா? அவர் தெரிஞ்சவருங்கிறதுனால காலையிலேருந்து சீக்கிரம் வந்துடுவார். அவருக்கு காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு நம்ம வீட்டிலையே. தெரிஞ்ச ஆள் பார்த்தீங்களா? 3 வேளை, அதாவது 6 வேளை சோறும் போட்டு 3 நாளைக்குரிய கூலியும் கொடுத்து கடைசியில் அவருக்கு கொடுத்த கூலிக்கு இந்த பாக்ஸ் தேருமானா தேராது. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். சரி, தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லி அவர் கூலியை கம்மியாக வாங்குவார்னா எல்லாரும் வாங்குறதை விட அதிகமாக கேட்குறாரு. அதுவும் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டங்கள் இதுதான் இன்றைக்கி உலகத்தில் உள்ளது. ஆனால் அந்த மனுஷன் நியாயமாக கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ போட் அடிக்கும்போது, போட்டில் பெயிண்ட் அடிக்கும்போது நீட்டாக எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கிறாரு. பார்த்தா அந்த போட்டோடைய அடியில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. அப்போ இந்த ஓட்டையை பார்த்தாரு. நம்மளாக தான் என்ன சொல்லுவோம்? நம்ம வேலை என்ன? பெயிண்ட் அடிக்கிற வேலை. நம்ம ஓட்டை அடிக்கிற வேலையா? நான் என்ன கார்பெண்டரா? நான் எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். அவர் பார்த்தாரு, இந்த இடத்துல ஓட்டை இருந்தால் இந்த போட்டில் போகிறவங்களுக்கு ஆபத்து வந்துடுமேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரிஞ்சபடி ஒரு பலகை எடுத்து அதை சைஸ் பண்ணி அதில் அறுத்து அந்த ஓட்டையை அடைச்சி அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டார். இப்போது அதுக்குரிய கூலி, ஒரு குறைஞ்ச கூலியை வாங்கிட்டு வந்துட்டார். வந்து ஒரு 3 நாள் கழித்து அந்த போட்டோடைய ஓனர் வேகமாக வந்தார். வந்து ஒரு பெரிய தொகையை எடுத்து கொண்டு வந்து, ஐயா இதை உங்களுக்கு கிஃப்டாக நான் கொடுக்குறேன்னாரு. அப்போ ஐயா நான் சொன்னேன், பெயிண்ட் அடிச்சதுக்கு தான் காசு வாங்கிட்டேனே, எதுக்கு இந்த காசை கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், நான் உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன? பெயிண்ட் அடிக்கிற வேலை. ஆனால் அந்த போட்டு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தது. போட்டில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறத பார்த்தோன்னே என் பிள்ளைங்க 4 பேரும் சேர்ந்து இந்த போட்டில் போயிட்டு வருவோன்னு அவங்க பாட்டு கடலுக்குள்ளே போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன், இந்த போட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஷாக்காகி போச்சு. என் பிள்ளைங்க அவ்வளோதான், மூழ்கி செத்துருவாங்கன்னு சொல்லி நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க 2 நாள் கழித்து என்ன செஞ்சாங்க? சுகமாக திரும்பி வந்தாங்க. வந்த உடனே ஓடி போய் நான் போட்டில் பார்த்தேன். நான் பார்த்த இடத்துல இருந்த ஓட்டை அடைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு கொடுத்த வேலையும் அல்லாமல் நீங்கள் உண்மையாக அந்த காரியத்தை செஞ்சதுனால என் பிள்ளைங்க 4 பேருடைய உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்கய்யா, அதுக்கு தான் இந்த வெகுமதின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் அது பத்தாது அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையில் இருந்த கடனுக்குரிய எல்லா தொகையும் அவர் கொண்டு கொடுத்தாராம். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு உலக பிரகாரமாக கொடுத்துருக்கிற வேலைகளில் உண்மையாக இருங்க. உங்களுடைய குடும்பத்தில் உண்மையாக இருங்க. உங்களுடைய நடக்கைகளில், வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட ஒரு ஆள் பார்த்து இந்த ஆள் மாற்றி மாற்றி பேசும் அப்படின்னு உங்களை குறித்து ஒரு ஆள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் உங்களை நம்பவே மாட்டாங்க. புரியுதா? நம்ம குறித்து ஒரு ஆள், அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அதாவது ஒரு முறை அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு முறை எங்களுடைய சபையில் ஒரு 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 புண்ணியவதி ஒருத்தி இருந்தா. அந்த புண்ணியவதி எங்கள் தலைமை போதகர்கிட்ட இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை இப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு இவர் பயங்கர கோபத்தில் இருக்கிறார். இந்த மாதிரி பேசியிருக்காங்களாம், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்ட்டு எனக்கு தெரியும், அது அப்படி நடக்கலைன்னு தெரியும். இவர் கோபமாக பேசிகிட்டு இருந்தார். அவங்கள கூப்பிடு, நான் அவங்கள பேசணும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், யார் பாஸ்டர் சொன்னாங்க? ஏன் கேட்குறேன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார், இன்னார் தான் சொன்னாங்கன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், அவள் சொன்னால பாஸ்டர், அப்போ உண்மையாக தான் பாஸ்டர் இருக்கும் அப்படின்னு. எப்படி? அவள் சொன்னால் அது உண்மையாக தான் பாஸ்டர் இருக்குன்னு. ஏய் நீ என்ன சொல்கிற அப்படின்னாங்க. அவள் என்னைக்கு பாஸ்டர் உண்மையை சொல்லியிருக்கிறா? ஹல்லேலூயா. அவள் என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் தான் அவர் ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்குறா. ஐயோ அவனுக்கும் சண்டையை மூட்டி விட்டது இவா தான், இவளுக்கு சண்டை மூட்டி விட்டது இவா தான். குடும்பம் அதாவது நிறைய குழப்பவாதி, அது நிறைய குழப்பத்தை உண்டாக்கி விட்டாள். அப்போது அதுக்கு பிறகு பாருங்கள், சபையில் அதுக்கு ஒரு நல்ல பேரே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பாஸ்டர் பீட்டருக்கு அந்த பொண்ணை கட்டலான்னு சொன்னார் பாஸ்டர்.
அப்போ அவர் ஊரை விட்டே ஓடிட்டார். பொண்ணு என்னமோ நல்லா அழகாக தான் இருக்கும், ஆனால் ஊரில் போய் ஒரு கருப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டார். எனக்கு அதே பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆமாம், வெள்ளையாக நொல்லையாக இருக்கிறத விட கருப்பால், அதாவது இருதயத்தில் என்னவாக இருக்கணும், அழகு உள்ளே இருக்கணும். மணவாட்டி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அதைத்தான் வேதம் சொல்கிறது. உள்ளான அழகு தான் எப்போவுமே அழகு. வெளியான அழகு புளிச்சு போயிடும். உள்ளான அழகு தான் என்றைக்குமே மனசில் ஒரு மரியாதைக்குரிய நபராக நமக்கு முன்பாக நிறுத்தும். அப்போது கடைசியில் பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியும் பாஸ்டர் அதே ஆளை என்கிட்ட கேட்டார். நான் தெரித்து ஓடிட்டேன். ஏன்னா அவருக்கு என்னென்னா பாஸ்டர் இல்லை, என்ன இருந்தாலும் அது ஒரு பிள்ளை தானே, அது சரியாயிரும் அப்படின்னு அவர் தகப்பன் ஸ்தானத்தில் அதை யோசித்தார். நான் முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் நானும் பாஸ்டரும் ஊருக்கு வெளியூர் கிளம்பணும். நான் எப்போவுமே பாஸ்டருடைய துணிமணிலாம் எடுத்து சூட் கேஸில் அடுக்கிறது என்னுடைய பழக்கம். அடுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், தம்பி, நான் ஒரு வேளை கட்டாயப்படுத்தி சொல்லியிருந்தா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பல்லடா அப்படின்னு கேட்டார். நான் துணியை மடித்து வச்சுக்கிட்டேன், இல்லை பாஸ்டர், அதில் நீங்கள் சொன்னாலும் நான் செஞ்சுருக்க மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு. அவர், நான் சொல்லியிருந்தா செஞ்சுருக்க மாட்டியா அப்படின்னாரு. நானும் மடிச்சுக்கிட்டே, நானும் சீரியஸாக இல்லை பாஸ்டர், நீங்கள் சொன்னால் கூட செஞ்சுருக்க மாட்டேன் பாஸ்டர். அவருக்கு கோவம் வந்துடுச்சு. நான் சொல்லி கூட நீ செய்ய மாட்டியான்னு, நான் சொன்ன கூட செய்ய மாட்டியான்னாரு. அப்பா, ஐயோ செஞ்சிருப்பேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. வார்த்தை, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுடைய வார்த்தைகள் நம்பத்தகுந்ததாக இருக்கணும். இங்கே போனேன்னா இங்கே போனேன், இங்கே வந்தேன்னா இங்கே வந்தேன், இவ்வளவு கொடுத்தேன்னா இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு எடுத்தேன்னா இவ்வளவு எடுத்தேன். ஒவ்வொரு வார்த்தைகளிலையும் உண்மை. அந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார், உங்களுடைய நடக்கைகளை கர்த்தர் கவனிக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்குதுன்னா ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. என்னுடைய தவறுகளை அவர் பார்க்கிறார், என்னுடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். எங்கே உட்கார்றேன், எங்கே எழுந்திருக்கிறேன், எங்கே போகிறேன், யாரோட பேசுகிறேன், ஒரு ஃபோனில் பேசும்போது கூட சொல்கிறேன். கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். வார்த்தைகளை யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, உங்கள் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயத்தை ஃபோனில் பார்த்துட்ருக்கிறீங்களா, எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் எச்சரிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒரு காலகட்டத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரொம்ப வேதனை அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்கிறேன், பின்னாடி நீங்கள் போய் சிக்கி தவிக்காதபடிக்கு கர்த்தருக்கு மாத்திரம் பயந்துருங்க, தேவ சித்தத்துக்கு காத்துருங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செஞ்சார்னா அது சீரும் சிறப்புமாக இருக்கும். நீங்கள் பார்க்குற வெளித்தோற்றம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் பார்க்குற பார்வையின்படி அவர் உங்களை நடத்துகிற பாதைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை எல்லாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பாடுவோம். காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர்.
அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா. எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி, ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, நீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, நீனம் காப்பவரே. எல்லாம் அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே நீர் விசாரிக்கிற ஒரு தேசமாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் அமர்ந்திருக்கிறதையும் ஆண்டவரே என்னுடைய எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையில் வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அழிந்து போகிற பாதையில் சிக்கிக் கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. நித்திய பாதையிலே உங்களை நடத்தும்படியாக தேவனிடத்திலே மன்றாடி கேளுங்க ஆண்டவரே. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போதெல்லாம் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வார்த்தைகளை தந்து நீங்க நடத்துங்கப்பா. எந்த விதத்திலும் எங்களுடைய பாதைகள் பிசகி போகாதபடி. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக மகிமையாய் இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, ஹல்லேலூயா. அசைவாடுங்க அசைவாடுங்க அசைவாடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் மேல அசைவாடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்பட்டு போகும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கண்கள் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் பேசும் பொழுதும்
ஆண்டவரே, நாங்கள் அந்த வார்த்தைகளையே தியானித்து கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது இன்னதென்று நாங்கள் ஆண்டவரை தியானித்து நிச்சயித்து கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை எப்போதும் எங்களை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருக்கு முன்பாக மகிமையான ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளுங்க. மனுஷருடைய வார்த்தையை நீங்கள் நம்பாதிருங்கள். ஹல்லேலூயா. மனுஷருடைய வார்த்தைக்கு பின்னாடி ஓடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் நிற்கும். மனுஷ வார்த்தைகள் எல்லாம் வழுவி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின் நாட்களிலே உனக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் உன்னை சில வனாந்திரத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளையே, இனி வருகிற நாட்களிலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து அவருக்கு உண்மையும் உத்தமமாய் ஜீவிக்க நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களிலும் பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்தி விட்டு ஹல்லேலூயா, உங்களிலும் கைமீறி போன பிரச்சனைகளை தேவன் நீக்கி போட்டு உங்களுக்கு அமைதலும் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படியே பிடித்து கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆத்துமாவிலும் தேவன் பதிய வைக்கும்படி ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. இந்த வார்த்தைகளை பிரசங்கித்த நானும் ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலும் அபியாசப்படுத்தப்பட தேவன் அனுகிரகம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி உமக்கு மகிமையாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனமுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.